ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2026 வரை. குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள். ஒருவர் மீது குரு பார்வைப்பட்டால் அவர் வாழ்க்கையில் கல்வி, வேலை, குடும்பம் என அனைத்துமே சிறப்பாக இருக்கும். எனவே மக்கள் குருவை மிகுந்த பக்தியுடன் வணங்குவதை நம்மால் பார்க்க முடியும். எனவே குரு பெயர்ச்சி 2025 2026 குரு ரிஷபம், மிதுனம் மற்றும் கடகம் ராசிகளில் நகர்வதால் ஒரு மாற்றமான கட்டத்தை ஏற்படுத்துகிறது. இது குறிப்பிடத்தக்க ஜோதிட தாக்கங்களை உருவாக்குகிறது. மே 2025 மிதுனத்தில் தொடங்கி அக்டோபர் முதல் நவம்பர் வரை கடகராசியில் சிறிது காலம் உச்சம் பெறுகிறார். குறிப்பாக மிதுனம், துலாம், தனுசு மற்றும் கும்பராசிகளுக்கு உயர்ந்த நன்மைகளை வழங்குகிறார். 2025 மற்றும் 2026 ஆண்டில் குரு பயணம். இந்த பயிற்சியின் போது குரு அதன் விரிவான மற்றும் உருமாறும் பண்புகளை தொடர்ச்சியாக முக்கிய இயக்கங்கள் மூலம் வெளிப்படுத்தும். குரு பகவான் மே 2025 மிதுன ராசியில் நுழைகிறார். அது அறிவுசார் ஆய்வு, தகவமைப்பு மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான கவனம் செலுத்துகிறது. மிதுனம் என்பது கருத்துக்கள், நெட்வொர்க்கிங் மற்றும் புதுமைகளின் செழிப்பு வளரும் ஒரு காற்று ராசியாகும். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த ஆண்டு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 14ஆம் தேதியும் பெயர்ச்சி அடைய உள்ளார். இந்த பெயர்ச்சியில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். மிதுனம் குரு பகவானின் நட்பு கிரகமான புதனின் வீடு. மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகமுள்ள குரு பகவானின் 5ஆம் பார்வை துலாம் ராசியிலும், 7ஆம் பார்வை தனுசு ராசியிலும், 9ஆம் பார்வை கும்பராசியிலும் படுகிறது. இந்த அடிப்படையிலும் சனி, ராகு, கேது பெயர்ச்சிகளால் ஏற்பட்டுள்ள கிரகசாரா மாற்றங்களின் அடிப்படையிலும் 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் தரப்பட்டுள்ளது. வேத ஜோதிட சாஸ்திரத்தில் குரு மிகவும் மங்களகரமான கிரகமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. குரு பெயர்ச்சி 2025 5வது மற்றும் 7வது மற்றும் 9ஆம் பார்வை மூலம் பார்க்கும் வீட்டின் மீது அமிர்தத்தை போர்வை மூலம் சுக்கிரனால் ஆளப்படும் ரிஷபராசியிலும் பெயர்ச்சித்து வருகிறார். இப்போது மே 15 அன்று ரிஷபராசியிலிருந்து வெளியேறி அதிகாலை 2:30 மணிக்கு புதன் ஆட்சிக்கு உட்பட்ட மிதுன ராசியில் மாறுகிறார். ஒரு ராசியில் சுமார் 13 மாதங்கள் பெயர்ச்சிப்பதால் சனி அடுத்தபடியாக மெதுவாக நகரும் கிரகம் இதுவாகும். குரு கிரகம் கடவுள்களின் குரு என்று அழைக்கப்படுகிறது. இவை இயற்கையாகவே சுப கிரகங்கள். இது தவிர தனுசு மற்றும் மிதுன ராசிகளுக்கு அதிபதியாகவும் குரு கடகத்தில் உச்சநிலையில் உள்ளது மற்றும் மகரத்தில் அதன் தாழ்வான நிலையில் கருதப்படுகிறது. குரு ஒரு நபர் வாழ்க்கையில் குழந்தைகள், மகிழ்ச்சி, வீடு, செல்வம், செழிப்பு, நல்ல திருமண வாழ்க்கை போன்ற அனைத்தையும் அடைய உதவுகிறது மற்றும் சமூகத்தில் மரியாதை அளிக்கிறது. குரு அஸ்தங்க நிலை சுபமாக கருதப்படவில்லை. இந்த நேரத்தில் அனைத்து சுப காரியங்களையும் செய்வது குரு என்பதால் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அவை அஸ்தங்களின் போது திருமணம் முதலிய சுப காரியங்கள் தடைபடுகின்றன. மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக செல்வாக்கு கிரகமாக மாறி அங்கிருந்து துலாம், தனுசு மற்றும் கும்பராசிகளின் மீது அமிர்தம் போன்ற பார்வையை செலுத்தும். இந்த ராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். மற்ற ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பல்வேறு வகையான சுப பலன்களை காணலாம். குரு பகவான் ஒரு சுப கிரகம். இது ஒரு நபரின் வாழ்க்கையில் மங்களத்தை தருகிறது. இது சமூக நம்பிக்கைகள், மதம் மற்றும் ஆன்மீகத்துடன் நம்மை இணைக்கிறது மற்றும் நமக்குள் மதத்தை அளிக்கிறது. இது சரி மற்றும் தவறு பற்றிய பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது மற்றும் தனது மதிப்புகள் மற்றும் கலாச்சாரத்தின் கலவையை
பேணுவதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல நல்லிணக்கத்தை பேண வேண்டும். இதனால் எந்த வகையான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க முடியும். குரு பயிற்சி 2025 பற்றிய இந்த சிறப்பு கட்டுரையில் உங்கள் ராசிகளின்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குரு பெயர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட பகுதிகள் பாதிக்கப்படும். நல்ல மற்றும் கெட்ட நேர விளைவுகளை காணலாம். இதனுடன் குருவின் அனுகூலத்தை பெற இந்த ஆண்டு நீங்கள் என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே குரு 2025 மற்றும் 2026 உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை ஏற்படுத்தும் மேசராசி, ரிஷபராசி, மிதுனராசி, கடகராசி, சிம்மராசி, கன்னிராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி மற்றும் மீனராசி. குபேர யோகம் இந்த 12 ராசிகளில் எந்த ராசிகள் பெறப்போகிறது என்பதை இந்த பதிவில் காண்போம். மிதுனம் ராசி. இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது உங்கள் ஜன்ம ராசியான மிதுனத்திற்கு வருகிறார். அவரது விசேஷ பார்வைகளான 5, 7, 9ஆம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே 5, 7, 9ஆம் இடங்களிலேயே பதிகின்றன. இந்த சமயத்தில் யாராவது ஜன்மத்தில் குரு வந்தால் எல்லாமே சங்கடம்தான் என்று சொன்னால் நம்ப வேண்டாம். உங்கள் ராசிநாதன் புதன் குருவின் நட்பின் கிரகம். எனவே நட்பு வீட்டுக்கு வரும் குரு நல்லதையே செய்வார். அந்த அடிப்படையில் இது உங்களுக்கு உழைப்புக்கேற்ப உயர்வுகளை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அலுவலகத்தில் உங்கள் முயற்சிகளில் முடக்கம் கூடாது. மேலதிகாரிகளுடன் வீண் தர்க்கம் வேண்டாம். உடன் இருப்போர் குறைகளை பெரிதிப்படுத்தி பேசுவது கூடாது. பொறுப்புகளை திட்டமிட்டு செய்து முடித்தால் படிப்படியாக பதவி, பொறுப்பு உயர்வுகள் வரும். புதிய வேலைக்காக காத்திருப்போர் நேர்வழியில் முயற்சிப்பதே நல்லது. வீட்டில் விட்டு கொடுத்து போவது முக்கியம். தம்பதியர் இடையே 3ஆம் நபர் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். பெற்றோர் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்கள். இளம் வயதினர் திடீர் முடிவுகளை எடுப்பதை விட குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவது நல்லது. பொது இடங்களில் வீண் ஆடம்பரங்களை தவிருங்கள். அனாவசிய கடன்கள் வாங்க வேண்டாம். செய்யும் தொழில் சீராக வளர்ச்சி பெறும். உங்கள் மீது உண்மையான அக்கறை உள்ளவர்கள் ஆலோசனைகளை அவசியம் கேளுங்கள். வெளிநாட்டு வர்த்தகத்தில் தரத்தில் கவனம் முக்கியம். அரசியலில் இருப்பவர்கள் அகலக்கால் வைப்பது கூடாது. மேலிடத்தில் அனுமதி இல்லாமல் எந்த செயலையும் செய்ய வேண்டாம். பிறருக்காக வக்காலத்து வாங்குவதை தவிருங்கள். அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கு ஏற்றத்தில் அளவுகோல் அதிகரிக்கும். புறம் பேசுவது கேட்பதை தவிருங்கள். யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் நீங்கள் தலையிட வேண்டாம். கலைப்படைப்பு துறையினருக்கு முயற்சிகள் பலிதமாகும். பல கால கனவுகள் நனவாகும். மாணவர்களுக்கு சீரான உயர்வுகள் கிட்டும். பெற்றோர், ஆசிரியர் ஆலோசனைகளை அவசியம் கேளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு 7ஆம் மற்றும் 10ஆம் வீட்டையும் அதிபதியாகும். மிதுன ராசியில் குரு பெயர்ச்சி உங்கள் சொந்த ராசியில் செல்வதால் உங்களுக்கு குறிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். குருவின் பார்வை உங்கள் 5வது வீடு, 7வது வீடு மற்றும் 9வது வீடு ஆகியவற்றில் மீது இருந்தால் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் பெறுவீர்கள். நீங்கள் குழந்தை பெற விரும்பினால் உங்கள் குழந்தை கனவு நனவாகும். நீங்கள் கல்வியில் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள் மற்றும் நீங்கள் படிக்க விரும்புவீர்கள். திருமண வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். திருமணமானவர்களின் திருமண பிரச்சனைகள் குறையும் மற்றும் பரஸ்பர நல்லிணக்கம் மேம்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் சமூகத்தில் செல்வாக்கு மிக்க மற்றும் மரியாதைக்குரிய நபர்களை சந்திப்பீர்கள். இதன் மூலம் நீங்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் மற்றும் சமூக முன்னேற்றம் அடைவீர்கள். உங்கள் அதிர்ஷ்டம் மேம்படும் மற்றும் உங்கள் கஷ்டங்கள் குறையும். அக்டோபர் மாதத்தில் குரு 2ஆம் வீட்டிற்கு செல்வதன் மூலம் பணம் தொடர்பான சிக்கல்கள் நீக்குவார். செல்வத்தை குவிப்பதில் நன்மைகளை தரும் மற்றும் உங்கள் வேலையில் அதிக வெற்றிக்கான வாய்ப்புகள் உருவாகும். டிசம்பர் மாதத்தில் வக்ர நிலையில் உங்கள் ராசிக்கு குரு
வருகையால் உடல்நல குறைபாடுகள் ஏற்படலாம் மற்றும் திருமண உறவுகள் மற்றும் வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. குடும்ப வாழ்க்கை மற்றும் உறவுகள். முதல் வீட்டில் குருவின் அமைவிடம் உறவுகளை மேம்படுத்துவதற்கு சாதகமானது. குறிப்பாக சிறந்த தொடர்பு மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. மிதுன ராசிக்கு 7வது வீட்டின் மீது குருவின் ஆதிக்கம் கூட்டாண்மை மற்றும் காதலை வலியுறுத்துகிறது. நெருங்கிய உறவுகளில் புரிதலையும் வளர்ச்சியையும் வளர்க்கிறது. உறுதியான உறவுகளில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் ஆழ்ந்த உணர்ச்சி நெருக்கத்தையும் நேர்மையான தொடர்பு மூலம் கடந்த கால பிரச்சனைகளை தீர்க்கும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும். சமூக தொடர்புகள் செழிக்கும். மேலும் மிதுனராசிக்காரர்கள் கூட்டங்கள், குழு நடவடிக்கைகள் அல்லது நெட்வொர்க்கிங் நிகழ்ச்சிகளில் ஈடுபடலாம். அங்கு அவர்கள் அர்த்தமுள்ள தொடர்புகளை உருவாக்க முடியும். திருமணமாகாதவர்கள் அறிவுசார் தொடர்பை பாராட்டும் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை மதிக்கும் கூட்டாளர்களை சந்திக்கலாம். குடும்ப இயக்கவியல் பயனடையும். குடும்ப உறுப்பினர்களிடையே நம்பிக்கை மற்றும் பரஸ்பர ஆதரவை வளர்ப்பதில் முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் இணக்கமான வீட்டு சூழலுக்கு வழிவகுக்கும். தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கை. குரு முதல் வீட்டில் இருப்பதால் மிதுனராசிக்காரர்கள் தொழில் வாய்ப்புகளில் முன்னேற்றத்தை உணர்வார்கள். அவர்கள் தொழில்முறை வாழ்க்கையில் ஒரு புதிய உந்துதலையும் நோக்கத்தையும் அனுபவிப்பார்கள். குருவின் செல்வாக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. மிதுனராசிக்காரர்கள் திட்டங்களை தொடரவும் ஆர்வமாக உள்ளனர். அவர்கள் மேலதிகாரிடமிருந்து அதிக அங்கீகாரத்தை அனுபவிக்கலாம் அல்லது அதிக பொறுப்பு மற்றும் தெரிவு நிலை தேவைப்படும் புதிய பாத்திரத்தை பெறலாம். வலுவான தொடர்பு, படைப்பாற்றல் அல்லது கற்பித்தல் தேவைப்படும் துறைகளில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலமாகும். ஏனெனில் அவர்களின் வெளிப்படுத்தும் மற்றும் ஊக்குவிக்கும் திறன்கள் உச்சத்தில் இருக்கும். இந்த குரு பயிற்சியின் போது நெட்வொர்க்கிங் மிக முக்கியமானதாக இருக்கும். குருவின் செல்வாக்கு சமூக திறன்களை மேம்படுத்துவதால் மிதுனராசிக்காரர்கள் வழிகாட்டிகள், சக ஊழியர்கள் அல்லது தொழில்துறை தலைவர்களுடன் இணைய ஊக்குவிக்கப்படுகிறார்கள். நெட்வொர்க்கிங் முயற்சிகள் தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கும். ஒத்துழைப்புகள் அல்லது கூட்டாண்மைகளுக்கு வழிவகுக்கும். இது புதிய வாய்ப்புகளுக்கு கதவுகளை திறக்கும். எதிர்கால சாதனைகளுக்கு வலுவான அடித்தளத்தை வழங்கும். இந்த பயிற்சி மேலும் திறன் மேம்பாட்டை அதிகரிக்கிறது. எனவே மேம்பட்ட படிப்புகள் அல்லது சான்றிதழ்களை கருத்தில் கொண்ட மிதுனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை தொழில் முன்னேற்றம் மற்றும் தனிப்பட்ட திருப்தி ஆகிய இரண்டையும் பயனுள்ளதாக காண்பார்கள். நிதி மற்றும் செல்வம். முதல் வீட்டில் குருவின் செல்வாக்கு அதிகமாக இருப்பதால் மிதுனராசிக்காரர்கள் நிதி நிலைத்தன்மையை படிப்படியாக அதிகரிப்பை காணலாம். இருப்பினும் முதல் வீட்டில் குரு பொருள் ஆதாயங்களை விட தனிப்பட்ட வளர்ச்சியை வலியுறுத்துகிறார். அதாவது நிதி முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் வருமானத்தை பொறுப்புடன் நிர்வகிப்பது மிக முக்கியம். மிதுனராசிக்காரர்கள் தொழில்முறை பயிற்சி அல்லது தனிப்பட்ட மேம்பாட்டு வளங்கள் உட்பட சுய மேம்பாட்டில் முதலீடு செய்ய ஈர்க்கப்படலாம். இது இறுதியில் தொழில் மற்றும் வருமானம் இரண்டிற்கும் பயனளிக்கும். தொழில் முன்னேற்றங்கள் அல்லது புதிய தொழில்முறை கூட்டாண்மைகள் மூலம் நிதி வளர்ச்சி ஏற்படலாம். இது நிலைத்தன்மையை சேர்க்கிறது. வணிக அல்லது ஃப்ரீலான்சிங் பணிகள் இருப்பவர்கள் தற்போது நிதி உத்திகளை மதிப்பிடுவதற்கும் வளங்களை திறன்பட நிர்வகிக்க வழிகாட்டுதலை நாடுவதற்கும் இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சேமிப்பு மற்றும் ஒழுக்கமான பட்ஜெட் திட்டமிடல் ஆகியவை பாதுகாப்பு உணர்வை அதிகரிக்கும். இது மிதுனராசி நண்பர்கள் நிதி சுதந்திரத்தை அனுபவித்து எதிர்காலத்தை திட்டமிட அனுமதிக்கும். கல்வி மற்றும் கற்றல். மிதுனராசி மாணவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் முதல் வீட்டில் குருவின் செல்வாக்கு அறிவுசார் வளர்ச்சி மற்றும் கல்வி வெற்றிக்கு ஏற்ற சூழலை உருவாக்குகிறது. முதல் வீட்டில் சுய வெளிப்பாடு மற்றும் தன்னம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தேர்வுகளுக்கு தயாராகும், உயர்கல்வியை தொடரும் அல்லது திறன் மேம்பாட்டு பயிற்சிகளில் ஈடுபடும் மாணவர்களுக்கு பலனளிக்கும். குருவின் இடம் கல்வித்துறைக்கு தேவையான கவனம் மற்றும் விடாமுயற்சியை வழங்குகிறது. இது படிப்பு அல்லது ஆராய்ச்சியில் ஈடுபடும் மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு உற்பத்தி காலமாக அமைகிறது.
புதிய திறன்களை வளர்க்க அல்லது மேலும் தொழில்முறை பயிற்சி பெற விரும்பும் பெரியவர்களுக்கும் இந்த காலம் சாதகமானது. தொடர்பு, தலைமைத்துவம் அல்லது தனிப்பட்ட வளர்ச்சி தொடர்பான படிப்புகளை மேற்கொள்வது குருவின் விரிவான குணங்களுடன் ஒத்துப்போகிறது மற்றும் நீடித்த நன்மைகள் தரும். மிதுனராசி பூர்வீகவாசிகள் தங்கள் முன்னோக்குகளை விரிவுபடுத்தும் அறிவுசார் சவால்களில் ஈடுபட ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையை பலப்படுத்துகிறது. பரிகாரம்: குருவின் செல்வாக்கின் நன்மைகளை பயன்படுத்திக் கொள்ளவும், சமநிலையான காலத்தை உறுதி செய்யவும் மிதுனராசிக்காரர்கள் பின்வரும் பரிகாரங்களை கருத்தில் கொள்ளலாம். வியாழனன்று ஒரு கோவிலுக்கு உளுத்தம்பருப்பு தானம் செய்யுங்கள். தன்னம்பிக்கையும் தெளிவையும் அதிகரிக்க தினசரி உறுதிமொழிகளை பயிற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு காலையிலும் எளிமையான நேர்மையான கூற்றுகள் தன்னம்பிக்கையை மேம்படுத்தி குருவின் நேர்மறை ஆற்றலை உங்கள் வாழ்க்கையில் வரவேற்கும். வியாழக்கிழமைகளில் குரு ஹோமம் செய்வது ஞானம், செழிப்பு மற்றும் சமநிலைக்கான குருவின் ஆசிகளை அதிகரிக்க உதவும். இந்த சடங்கு ஒருவரின் சக்தியை குருவுடன் இணைத்து ஒட்டுமொத்த நல்வாழ்வை ஆதரிக்கிறது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை தினமும் குறிப்பாக வியாழக்கிழமைகளில் ஓதுவது குருவின் சக்திகளுடனான ஒருவரின் தொடர்பை வலுப்படுத்தும். இந்த மந்திரம் மனத்தெளிவு, அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை கொண்டு வரும். இந்த பரிகாரங்கள் மிதுனராசிக்காரர்கள் குருவின் செல்வாக்குடன் ஒத்துப்போக அனுமதிக்கும். இது வாழ்க்கையில் அனைத்து பகுதிகளிலும் வளர்ச்சி, நம்பிக்கை மற்றும் சுய வெளிப்பாட்டை வளர்க்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.